சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 2:56 மணி வரையிலும் அஷ்டமி, அதற்கு பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 7:05 மணி வரையிலும் திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 7 மணி வரையிலும் அனுஷம், பின்பு கேட்டை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று 3ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும், 12ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் இப்படிப்பட்ட ஒரு கால சர்ப்ப தோஷ நிலையில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் சற்று குழப்பங்கள் வந்து போகலாம். ராசிநாதன் செவ்வாய் லாபத்தில் புதன் மற்றும் ராகுவுடன் இருப்பதனால் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று நல்ல லாபகரமான நாளாக இருக்கும். இருந்த போதிலும் சற்று மனக்குழப்பங்கள் பண ரீதியாக வந்து போகும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் கவனம் தேவை. குருவாரமான இன்று வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம். மேலும் இன்றைய நாளில் மாலை நேரம் உங்களினுடைய மனதிற்கு மிகவும் பிடித்தவர்களை சந்திப்பது மகிழ்ச்சியை தரும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகமாக அமைத்து கொடுப்பார்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் பேசுவது நல்ல ஒரு சாதகமான அமைப்பை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவது, புதிய வியாபார முயற்சிகள் அனைத்தும் மாலை நேரம் உங்களுக்கு இசைந்தது. இன்று நரசிம்ம பெருமானை வணங்கினால் ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் ஜெயமாகும். இன்றைய மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் ஆகிய விவகாரங்களும் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் பேசுவது சிறப்பு. மிதுன ராசினியர்கள் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று சந்திரன் குருவுடன் சேர்ந்து இணைந்திருப்பது மனதிற்கு ரம்யமான நாளாகவே இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமையும். இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு பழைய பொருள்கள் தொலைந்து போனது மீண்டும் கிடைப்பது, அல்லது வீட்டை விட்டு சென்ற நபர்கள் மீண்டும் வந்து சேருவது ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் நினைத்து பார்க்காத வகையில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவும் அமையும். ஒரு சில நாட்கள் நமக்கு இந்த மாதிரியான சில ஆச்சரியங்கள் காத்திருக்கும் அல்லவா? அதுபோல மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் பாக்கியத்தில் புதன், ராகு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் இது போன்ற ஒரு அமைப்பை கொடுக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சுப விரயம் காத்திருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் குரு பகவானுடன் சஞ்சாரம், குரு சந்திர யோகம் இருப்பதும் மற்றும் இன்றைய நாளில் ராசிநாதன் சந்திரன் குரு பகவானுடன் சேர்ந்து விரயத்தில் இருப்பது சுப விரயத்தை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் தீரும். அறுவை சிகிச்சை செய்தவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல முடிவுகளை எடுக்க ஏற்ற நாள். குருவாரமான இன்று நீங்கள் நவகிரக குருவை வணங்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சூரியன், சனி மற்றும் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்வது சின்ன சின்ன பிரச்சனைகள், உங்களினுடைய கணவன் மனைவி மற்றும் புதிதாக திருமணமானவர்களுக்கு வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்து போகலாம். பொருளாதாரத்தில் கவனம் தேவை. இன்று 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் பழுது பார்ப்பது மற்றும் பழைய பொருட்களை நீங்கள் அகற்றி புதிய பொருட்கள் வாங்குவது இது சாதகமாகவே இருக்கும். வீட்டு பொருட்கள் புதிதாக வாங்குவது இன்று உங்களுக்கு நன்மையையும் தரும். கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன், செவ்வாய் மற்றும் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வது மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். இன்றைய நாளில் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சித்திரை மற்றும்
ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகள் உண்டு. பண விவகாரங்கள் மற்றும் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பது மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய புதிய தொழில் தொடக்கங்கள் இது அனைத்தும் நன்மையை தரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் சாதக பலனை கொடுக்கும். அஷ்டமி திதி காலை வேளையில் இருப்பதனால் பைரவரை காலை வேளையில் வணங்குவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன், சூரியன் மற்றும் சனியுடன் இருப்பது பொருளாதார உயர்வு உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு வேலையில் இன்று அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கிறது. உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு லாபங்கள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பு அல்லது ஆன்மீகவாதிகளின் சந்திப்பு ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதில் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் வந்து சேரும். சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கி இன்று அர்ச்சனை செய்து கொண்டால் தடங்கல்கள் நிவர்த்தியாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது. ராசிநாதன் செவ்வாய், புதன் மற்றும் ராகுவுடன் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் புதிய வண்டி வாகன யோகங்கள் அமையக்கூடும். இன்றைய நாள் உங்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்குழப்பம் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் மாறும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பழைய நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரன் திருமண வாழ்க்கை மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் அகலும். குருவாரமான இன்றைய நாளில் நவகிரக குருவை வணங்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில முயற்சிகள் தடங்கலாக உள்ளது இன்று நிவர்த்தியாகும். இன்று மாலை நேரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்ய தடங்கல்கள் நிவர்த்தியாவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். தனகாரகனாகிய சனி பகவான் அசுக்கிரன் மற்றும் சூரியனுடன் இருப்பதனால் குபேர யோகம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமும் உற்சாகமும் உண்டு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும். இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் தீரும். நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவும் அமைகிறது. பல மாதங்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் இன்றைய நாளில் அது மாறலாம். திருமண யோகங்களும் மற்றும் பொருளாதார உயர்வும் தரக்கூடிய இன்றைய நாளில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். பல மாதங்களாக இருந்து வந்த தடங்கல்கள் இன்று நிவர்த்தியாகும். திருமண விஷயத்தில் பிள்ளைகள் இடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும். 5ஆம் இடத்தில் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களினுடைய மன பாரங்கள் குறையலாம். வேலை விஷயம் மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்டதில் வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று புதிய திருப்பங்களும் மாற்றத்தையும் பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று உற்றார் உறவினர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவும் அமைகிறது. இன்று மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. நண்பர்களை சந்திப்பதும் மற்றும் இவர்கள் மூலமாக குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலை மாறுவதும் சந்தோஷத்தை தரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. 4ஆம் இடத்தில் குரு சந்திரனுடன் இருப்பதனால் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை மற்றும் பந்த பாசங்களுடன் உறவினர்களுடன் இருப்பதும் மனதிற்கு நிறைவாகவே அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு அலுவலகத்திலேயும் செய்திகள் நல்ல செய்திகளாகவே வந்து சேரும்.
வேலையிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் வேலையில் வரக்கூடிய மாற்றங்களும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரலாம். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.